அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது, மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பு எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், ஆக மொத்தத்தில் இந்த 7 நாட்களில் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடுபலனில் இருந்து விடுபட நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் சிம்ம ராசியில் இருக்காரு, ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும், கன்னியில் கேது பகவானும் சஞ்சரித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் கன்னிராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்றாரு. இதனால் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீங்க. மேலும் புதிய பதவி மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகளும் ஏற்க நேரிடுங்க. அதிகாரிகள் கொடுத்த வேலையை முடித்து நன்மதிப்பு எடுப்பீங்க. இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் 9வது வீட்டில் அமர்வதால் அடுத்தவர் பேச்சை எளிதில் நம்பி விடாதீர்கள். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் கண்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் தானாகவே ஒதுங்கிக்குவீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்தில் அமர்வதால் அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த அனுகூலம் நடக்கப் போகுது. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6வது இடத்தில் அமர்வதால் தொழில்துறைகள் வேகமாக எடுத்தாலுமே கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உருவாக போகுது. மேலும் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் சிலர் வீட்டில் மணமேடை வரை வந்த திருமணம் கூட தள்ளி போகலாம். மேலும் குடும்பத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கோபம் காட்டாதீங்க. மேலும் கேது பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 1ஆம் இடத்தில் அமர்வதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்ற அவமானம் வந்து சேரும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க. பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்த வரையில் ராசியில் வந்து கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், சனி, களத்திரஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரத்து அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டப்படுவீர்கள். பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாக போகுது. சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் ரொம்பவே பாடுபடுவீங்க. மேலும் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றகரமாக நடக்கும். லாபம் அதிக அளவில் இருக்கும். பல வழிகளிலும் பணவரத்து உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு குறைவால் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள்.
எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும். எதிர்பார்த்த பணி இட மாற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிக அளவில் இருக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பெருமை வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் இந்த 7 நாட்களில் கண்டிப்பாக கூடும். சுப செலவுகள் அதிகரிக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு காரியங்களை செய்து முடித்து நன்மதிப்பு அடைவீர்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் நிறைய விதமான அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கப் போகுது. மேலும் மாணவர் செல்வங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ நீங்கள் கன்னிராசி நேயர்களாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேளிக்கை, பிறந்தநாள், விருதுக்கள் என செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கி வரும் வாரமாகவே உங்களுக்கு அமையப் போகுது. மேலும் உங்களுடைய அரசு மரியாதை கிட்டும். உயர் பதவிகள் கிடைக்கும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது. அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும். வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள், அதனால் ஆதாயங்களும் ஏற்படும். எதிர்பாராத தனவரவுகள் கைக்கு வந்து சேரும். இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. பணம் வந்தால் செலவுகளும் வரும் தானே. வியாபாரிகளுக்கு வாக்கு வன்மையால் வருமானம் பெருகும். மேலும் வியாபாரிகள் அனைத்தும் நிறைவேறும். மேலும் அரசாங்கம் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாண்களின் ஆசையும் புதிய தொடர்புகளின் நன்மைகளும் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். திடீர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் நீங்கள் வாங்க நேரிடும். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமல் போகும். மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அது மட்டும் இல்லாமல் பிரபலமானவர்களின் நட்பு உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் வியாபாரிகளுக்கு வங்கி மூலமாக கடன் உதவிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். மேலும் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்தோடு பயணம் செய்து ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு வருவீங்க. அதே போல் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கில் கையிருப்பு கூடும். இன்னும் சிலருக்கு மனை வாங்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரப்போகுது. மனைவி மூலமாக மற்றொற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடும். இன்னும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும்போதே கீழே விழுந்து இளநீரும். எனவே எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவைங்க. படிப்பை பொறுத்த வரையில் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். அன்றாட வருமானத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும். அரசு அதிகாரிகளுக்கு துணை கீழ்நிலை உதவியாளர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதற்கான அனுகூலமான பதில்கள் அனைத்துமே அரசிடம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்த விஷயம் கூட உங்களை ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுதுங்க. மேலும் எழுத்தாளர்களுக்கும் தங்களுடைய தொழிலில் ஏற்படும் ஏற்றம் அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். வீண் சச்சரவுகளை விலைக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் ஏதாவது பிரச்சனை, அதாவது அடுத்தவங்களோட பிரச்சனையில் நீங்கள் தலையிடவே இந்த காலகட்டத்தில் கூடாது. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா அவர்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனைகளாக மாறிவிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க. நான் இதை உனக்கு கண்டிப்பாக செஞ்சு தரேன், நான் இது உனக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வாக்குறுதியை நீங்கள் தவறி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவமானங்கள் தான் வந்து சேரும். அதனால் யாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்கள் பேச்சிலையும் அதிக அளவில் நீங்கள் கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றாட வருமானத்தில் சீரான வளர்ச்சி இருக்கக்கூடும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த 7 நாட்களில் கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடுபலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் செய்யணும் என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை
மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.